எதுக்காக இதை சொல்றோம்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளோடும் இணைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கா? தமிழ்நாட்டுல தமிழன் பிழைக்க முடியுதா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். தமிழர்கள பார்க்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஒரு பேங்க்ல போய் கேட்டா அவர் கியா ஹே அப்படிங்கிறாரு. ரயில்வேல ஆதார் கார்டு நஹி ஹே அப்படிங்கிறாரு. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு. இங்க நீங்க எல்லாம் பிழைக்க அங்க போயிட்டீங்க. யாரோ பிழைக்க இங்க வந்துட்டாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு ரைட்டு. அதுக்காக சொந்த நம்ம ஊர்ல தானங்க சொன்னாங்க தனக்கு மிஞ்சி தாண்டா தானமும் தர்மமும் அப்படின்னு இருக்கிறத பூரா அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா யோசிக்கிற பொழுது நண்பர்களே இன்றைக்கு புதியதோர் உலகம் செய்வோம்னா இந்த கொரோனா வந்த பிறகு எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறோம் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் வரவே கூடாதுங்க. முன்னால சில நோய் வந்திருக்கு, காலரா வந்திருக்கு, அம்மை வந்திருக்கு, அதே போல வேற சில நோய்கள் வந்து பிளேக் நோய் வந்திருக்கு. நம்ம ஊர்ல வந்து பிளேக் மாரியம்மன் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? பிளேக் மாரியம்மன் இருக்கு. பிளேக் நோய் வந்த பொழுது அதை பயந்து போய் பிளேக் மாரியம்மன் அநேகமா என்ன கொரோனா பிள்ளையார் கூட அடுத்த பிள்ளையார் சேர்த்துக்கு வந்தாலும் வரும்னு வைங்க. இது அது கடவுளோட ஒரு நம்பிக்கை தானே, நோய் போகணும் அப்படின்னு. ஆனா இந்த காலத்துல தானங்க கபசுர குடி காய்ச்சல் நாங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கோம். காய்ச்சலுக்கு ஏதோ ஒரு வகையில மருந்து சொல்லியிருக்காங்க, கபசுர குடி பாதி அப்படின்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க நம்மால். அதையெல்லாம் விட்டுட்டு நம்மால் மாத்திரையா போட்டுக்கிட்டு இருக்க மாத்திரை யாத்திரை போற மாதிரி. எனவே அன்பிற்கினிய நண்பர்களே, புதியதோர் உலகம் செய்வோம் என்று நாம் பேசுகிற பொழுது அடுத்தவனை சுரண்டாத சமமாக எல்லாரும் மதிக்கப்படுகிற ஒரு உலகத்தை, ஒரு பொன்னுலகத்தை, அங்க தம்பி சரவணன் சொன்னார் பாருங்க, இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. இந்த பொன்னுலகம்னா எனக்கு தெரிஞ்சு என்ன எல்லாம் சொர்க்கத்தையே கையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் சுப வீரபாண்டியன் தான் சொல்லுவார். நீங்க தமிழ்நாட்டுல தெரியும், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் காலையில அதிகாலையில திறப்பாங்க. கூட்டம் அலமோதும். சொர்க்க வாசல் திறந்த உடனே ஆளா அதுல சில பேர் விஐபி எல்லாம் போவாங்க. சொர்க்கத்து இங்கதான் விஐபினா சொர்க்கத்துல போயும் விஐபியை மெயின்டைன் பண்றாங்களாம். அங்க போய் வரிசையில நின்றுகிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன கேட்டாருன்னா, எப்பா சொர்க்க வாசல் திறக்குதுன்னு வரிசையில நிக்கிறிய, ஒருவேளை சொர்க்கமே திறக்குதுன்னு வைங்களேன், அப்பா இந்த பக்கம் வாயா, இந்த பக்கம் போனீங்கன்னா நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஒரு வேலும் போக மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் வாழ்கிற வாழ்க்கை தாண்டா சொர்க்கம் அப்படின்னு. நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல விளையாட்டா சொல்லுவாங்க, ஒரு வாத்தியார் சொர்க்கம் நரகம் பத்தி பாடம் நடத்தினாராம். பாடம் நடத்தி விட்டு சொர்க்கம்னா என்ன அப்படின்னா அங்க வந்து சோமபானம் சுரபானம் மக்களுக்கு எங்க போனாலும் சரக்கு ஞாபகம் தாங்க. நீங்க இந்த எல்லாமும் கூடி இருக்கு. இந்த கேள்விப்பட்டா நீங்க பாண்டிச்சேரி அடைச்சிருக்கு, தமிழ்நாடு திறந்து இருக்குங்க. நம்மால பாண்டிச்சேரியில எவ்வளவோ இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பாண்டிச்சேரினாலே ஒரு ஞாபகம் தான் வரும். பாண்டிச்சேரி பக்கத்துல படிச்சேன், காரைக்கால் பக்கத்துல. ஒரு தடவை நாங்க பசங்களா சேர்ந்து அங்க காரைக்கால ஒரு நண்பரை கேட்டேன், ஐயா இந்த ஊர்ல சுத்தி பாக்குற மாதிரி என்னையா இருக்கு? அதனால எங்க வேலைகளை பார்த்து தந்துருவாங்க, ஒரு பெக்க போடு அதே சுத்தம், நீ பாட்டுக்கு கிளம்பிடலாமியா அப்படின்னாரு. அந்த சுத்து கிடையாது. ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம ஆளு சோமபானம் சுறாபானம்னு அங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வேற என்னையா இருக்கும்? இந்த ரம்பா ஊர்வசி பூரா ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியா இருக்கலாமியா. இதுதான் சொர்க்கத்துக்கு டெமோனேஷன். என்னையா செய்யணும்? இங்க பொம்பளைய பார்க்காம தண்ணி ஐயா ஒழுங்கா இருந்தா அங்க போய் அங்க எங்க வாழ்க்கை சொர்க்கம் நரகம்னா சொர்க்கத்துல நல்லதா நடக்கும்டா, நரகத்துல என்னையா இருக்கும் அப்படின்னு கேட்டவொடனே, நரகத்துல ஒண்ணும் இல்லையா, ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில போட்டு வடை மாதிரி வறுப்பாங்க, எண்ணெயில போடுவாங்க, செக்குல போட்டு ஆட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாத்தியார் கேட்டாரு, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறீங்களா நரகத்துல போறீங்களான்னு. பயலுக பூரா கேட்டாங்க, சார் நீங்க எங்க சார் போறீங்க? ஏன்னா வாத்தியார் கூட வந்துட்டு வரோன்னு எங்களுக்கு பயம். உடனே அவர் சொன்னாரு, நான் எவ்வளவு பேருக்கு நான் கல்வி கண் திறந்து விட்டுருக்கேன், நான் கட்டாயம் சொர்க்கத்துக்கு தாண்டா போவேன் அப்படின்னாரு. பயலுக்கு பூரா கோரசா சொன்னாங்க, ஐயா நாங்க நரகத்துக்கு போயிடுறோம்யா, உன் இம்சை வேணாம்யா, சொர்க்கத்துக்கு போனாலும் அங்க வந்து கொலையா கொள்ளுவேனி அப்படின்னு சொன்ன உடனே ஆசிரியர் சொன்னாரு, உலகார பயல்களா நீங்க சொர்க்கத்துக்கு போங்கடா, நான் நரகத்துக்கு போறேன்டா அப்படின்னு சொன்னாரு. வெறுத்து போய் சொன்னார்ல. பயலுக்கு பூரா சொன்னாங்க, ஐயா நாங்களும் உங்களோட நரகத்துக்கே வர்றோம்யா. வாத்தியார் அழுதுட்டாரு. வாத்தியார் மேல அவ்வளவு பாசமாடா, நான் நரகத்துக்கு போனா நீங்களும் வர்றீங்களாடா, அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லையா, இது ஏதோ இந்த சட்டியில போட்டு வறுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களை எப்படி வறுக்கிறாங்கன்னு கையால கண்ணார பார்க்கணும்யா. அதுக்கு தாயார்களே சொர்க்கம் நரகம். நம்ம கூட பாத்தீங்கன்னா இங்க வைகுண்ட பதவி அடைந்தார்,
சிவலோக பதவி அடைந்தார். ஏதாவது ஒரு பதவி, கவுன்சிலர் மாதிரி, மேயர் மாதிரி, அங்க போன வைகுண்ட பதவி, அதெல்லாம் கிடையாதுங்க. வாழ்கிற வாழ்க்கையில சொர்க்கம். நம்ம கூட ஒரு பட்டிமன்றங்கள கதை சொல்லுவோம். கடவுள் வந்தாராம். அடிக்கடி கடவுள் வருவார். இப்பதாங்க கொஞ்சம் அதிகமா வரமாட்டேங்கிறாரு. வந்து பசியா இருந்தாங்களா 2 குரூப். இடையில ஒரு ரொட்டி கூடைய வச்சு சாப்பிடுங்கடா அப்படின்ட்டாரு. நம்மால் பசிக்கிறதால பாஞ்சு போயிருக்காங்க. அந்த நேரம் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு கண்டிஷன் அப்பா. என்ன கண்டிஷன்னா, அவங்க கையை எடுத்து சாப்பிடக்கூடாது. கையை மடக்காம சாப்பிடணும். அப்படி எப்படி சாப்பிட முடியும்? கையை மடக்காம எப்படி சாப்பிடுறது? இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல அது இருக்கும் அநேகமா. இப்ப நான் உங்க ஊர்ல இலை போட்டா சாப்பிடுறியா? உப்பு வச்சு, ஊறுகாய் வச்சு, கூட்டு வச்சு, பொரியல் வச்சு, என்னத்தையோ ஒண்ணு சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஆனா வந்து எங்க அம்மா சொல்லும், நீ பேசுற பேச்சுக்கு சாப்பாட்டுக்கு தட்டேந்தி தாண்டா நிக்க போறேன்னு. மகாராசி என்ன மூர்த்தத்துல சொன்னாரோ பப்பே சிஸ்டம் தான் இங்க பூரா. எல்லாம் தட்டை தூக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கடவுள் சொல்லிட்டாரு, கையை மடக்காம சாப்பிடணும்டா அப்படின்ட்டாரு. எல்லாரும் எடுத்து இப்படி 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 ஆட்டி பாக்குறாங்க, ஒன்னும் சிக்கல. ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சிருக்கான், இவன் ஒரு ரொட்டியை எடுத்து அடுத்த வாயில ஊட்டியிருக்கான். அவன் ஒரு ரொட்டியை எடுத்து இவன் வாயில ஊட்டியிருக்கான். அழகா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. கடவுள் சொன்னான், இதுக்கு தாண்டா டெஸ்டே வச்சேன் உங்களுக்கு. முதல்ல உன் பசியை பத்தி மட்டும் யோசிக்காத, அடுத்தவனுடைய பசியை பத்தி யோசிடா என்று கடவுள் சொன்னதாக சொல்வார்கள் நண்பர்களே. இந்த தேசத்துல வந்து இன்றைக்கு நீங்க புலம்பெயர் தொழிலாளர்களை பத்தி நண்பர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே சொல்ல சங்கடமா இருக்குங்க. எங்கிருந்தோ தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்து நடந்து போகிற ஒரு மனிதன் சாப்பிட எதுவுமே கிடைக்காமல் ஒரு 8 வழிச்சாலையில அடிபட்டு கிடக்கிற நாய் மாமிசத்தை எடுத்து சாப்பிடுற காட்சியை நான் பார்க்கிறோம். இந்த கொரோனா விரைவில் போகணும். சிரிப்பே இல்லைங்க வீட்டுல, பயமாவே இருக்கு. புருஷன் தனியா வர்றானா, கொரோனாவை கூட்டு வரானே தெரியல. தப்பி தவறி இருமுனா செத்தான் அதோட. அந்த அளவுக்கு ஒரு மரண பீதி. பக்கத்திலேயே மரணங்கள் சம்பவிக்கிற பொழுது நம்மால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புதியதோர் உலகம் எப்படி இருக்கணும்னா, மருத்துவமும் சுகாதாரம் எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு படிக்க வேண்டியது, கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கிற. நான் வந்து ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கல்வி தாங்க எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும் அப்படின்னு சொல்லி படிச்சவங்க இருக்கிறது தாண்டா கண்ணு. அது 2 வெறும் புண் என்று சொல்லிட்டு போனா நம்முடைய வள்ளுவ பெருந்தை. நான் ஒரு காலத்துல நம்மளை படிக்க விடலைங்களையா, இப்பதானையா படிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஏகலைவன் கதை உங்களுக்கு தெரியும். ஏகலைவன் யாரு? ஒரு வேட்டுவன், ஒரு ஆதிவாசி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். இங்க துரோணர் அப்படின்னு ஒரு பெரிய குரு இருந்ததா சொல்லுவாங்க. அந்த துரோணர் இங்க இந்தியாவில் கூட துரோணாச்சாரியார் விருது அப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த துரோணர் வந்து வில் வித்தை சொல்லி கொடுக்கிறார். யாருக்குன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். ஏகலைவன் போய் கேட்கிறான், நானும் உங்க ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறேயா அப்படிங்கிறாப்ல. துரோணர் கேட்கிறாரு, நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்கிறாரு. என்ன கம்யூனிட்டின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் வந்துங்க ஷெட்யூல்டு ட்ரைப்புங்க, பழங்குடிங்க அப்படிங்கிறான். உடனே அவர் சொல்றாரு, உன்னெல்லாம் சேர்க்க மாட்டோம்யா, நான் ராஜாக்களை மட்டும் தான் சேர்த்துக்கேன். ஏன்னா ஒரு பிராமணர் அடிப்படையில், நான் கதையை தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லல. துரோணர் ஒரு பிராமணர், நான் வந்து இந்த சத்திரியங்களை மட்டும் தான் சேர்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. கடைசியா ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறார், மந்த்லி டெஸ்ட். அது என்னன்னா, எப்படி சொல்றேன்னு தெரியல. எங்க ஊரா இருந்தா மதுரையில ஸ்கூல் இருக்கு, சிவகங்கையில நரி இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்க ஊர்ல அதே மாதிரி பக்கத்துல வச்சுக்கோங்க. இங்க இருந்து அம்பு அடிக்கணும். ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற நரிய போய் அது அந்த அம்பு குத்தணும். இதான் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வைக்கிறார். ஆளுக்கு அம்பு எடுத்து விடுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போகுது. அர்ஜுனன் விட்ட அம்பு மட்டும்தான் கரெக்டா காட்டுக்குள்ள ஊளையிட்ட நரியினுடைய முதுகில போய் குத்தி இருக்கு. போய் பாக்குறாரு துரோணரு, நரியினுடைய வயிற்றுல அம்பு குத்தி இருக்கு. துரோணருக்கு ஒரே சந்தோஷம், நீதாண்டா அந்த இடத்தை, அந்த ஒளிய கெஸ் பண்ணி அடிச்சப்படுறா, நீதாண்டா என்னுடைய தலை மாணாக்கன்னு அப்படியே அர்ஜுனனை தூக்கி கொண்டாடிட்டு பாக்குறாரு. நண்பர்களே, நரியினுடைய வயிற்றிலே ஒரு அம்பு குத்தி இருந்தது, வாயில இன்னொரு அம்பு குத்தி இருந்தது. துரோணருக்கு சந்தேகம், ஒரு அம்பு தானடா விட்ட? ஆமாங்கய்யா, ஒரு அம்பு தான் விட்டேன். 2 அம்பு இருக்கடா, இது யாரா விட்டது? எடுத்து பாக்குறாரு, அது வேறு ஒரு அம்பு. அந்த அம்பை கையில வச்சு கேட்கிறாரு, இந்த அம்பை விட்டது யார் அப்படின்னு. ஒருத்தன் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பணிஞ்சு வந்து சொல்றான், நான் தான் அந்த அம்பை விட்டேன் அப்படின்னு. யாரா நீ? என் பேரு ஏகலைவங்க. ஏற்கனவே வந்து என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொல்லி கேட்டி, அந்த ஏகலைவனாடா? ஆமாங்க. பயந்துட்டாப்ல துரோணன். நம்ம தானே பெரிய பள்ளிக்கூடத்து வாத்தியார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதாவது ஊர்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிசிய அர்ஜுன விட்ட அம்பு கூட நரியினுடைய வயிற்றுல தானே குத்தி இருக்கு. இவன் நம்மளை விட பெரிய வாத்தியார்ட்ட படிச்சிருந்தா தான் அந்த நரியினுடைய ஒளி வந்த திசையை கணக்கெடுத்து அந்த குரல் வலையில குத்தி இருக்கான்னா, நம்மளை விட பெரிய வாத்தியார்ட்ட படிச்சிருக்கான். யாரா உன் வாத்தியார்னு கேட்டாரு.
யாரு? துரோணரு. உடனே ஏகலைவன் சொன்னா, நீங்க தான்யா அப்படின்னா. நான் ஒண்ணும் சேர்க்கவே இல்லையேடா. அதுக்கு அவர் சொன்னாரு, ஐயா நான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல படிச்சேன் அப்படின்ட்டான். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல எப்படிடா படிச்ச? நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறப்ப நான் மரத்துக்கு பின்னால நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்யா அப்படின்னா. நண்பர்களே, இது மகாபாரத கதையத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து துரோணன் கேட்டான், "நீ என்ட்ட படிச்சியே, ஃபீஸ் கட்டினியாடான்னு?" கேட்டான். "ஃபீஸா என்னங்கய்யான்னாரு." "உன்னுடைய கட்டை விரலை வெட்டி கொடு" என்று கேட்டார். நான் சொல்றது மகாபாரத கதை. துள்ள துடிக்க ஒரு இலை மீது தன்னுடைய விரலை வெட்டி கொடுத்தான். ஒரு வில்லாளி கட்டை விரலை இழந்து விட்டால் அதன் பிறகு ஒருபோதும் அவன் வில்லை தொடவே முடியாது. இந்த கதையை சொல்லிட்டு சொன்னாங்க, பார்த்தீர்களா இறைவனுடைய குரு பக்தியை? ஆனா பாடம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கணும்? பார்த்தீர்களா துரோணனுடைய துரோக புத்தியை என்று சொல்லி கொடுத்திருந்தால் நம்ம இனிமேல் ஏழைவர்கள் துரோணரிடம் கட்டை விரலை இழப்பதற்கு தயாராக இல்லை. வாய்ப்பு இருந்தா துரோணம் ஓங்கட்ட விரலை கொடுறான்னு கேட்கிற அளவுக்கு நமக்கு அறிவு வந்துருச்சு இன்னைக்கு.